டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே மதியம் சாப்பிட்றதுக்கு தேவையான துவையல் டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். என்ன செய்யலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற 6 நாளைக்கு 6 வகையான துவையல் எப்படி செய்யலாம், என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். கேரட் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கையளவுக்கு உளுந்து, 3 வரமிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, 1 கையளவுக்கு தேங்காய், இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு கேரட், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் துவையல் ரெடி. பீட்ரூட் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கையளவுக்கு உளுந்து, 3 வரமிளகாய், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, 1 கையளவுக்கு தேங்காய், 1 பீட்ரூட், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் துவையல் ரெடி. கொடமிளகாய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 கையளவுக்கு உளுந்து, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, 1 கையளவுக்கு தேங்காய், 10 கருவேப்பிலை, 1 கொடமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொடமிளகாய் துவையல் ரெடி. முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 கையளவுக்கு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 3 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 கையளவுக்கு தேங்காய், 1 முள்ளங்கி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி. தோரம் பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 கையளவுக்கு தோரம் பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், 4 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தோரம் பருப்பு துவையல் ரெடி. புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 கையளவுக்கு உளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 1 கையளவுக்கு தேங்காய், 2 கையளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கரன்னு அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புதினா துவையல் ரெடி. இப்போ சுவையான பீட்ரூட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பீட்ரூட் துவையலை உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சுவையான கொடமிளகாய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொடமிளகாவை நீங்க ஃப்ரைட் ரைஸ்ல போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி துவையலா செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கேரட் துவையல் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப சுவையான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. புதினா துவையல் நம்ம எல்லாருமே செய்வோம். ஆனா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
முள்ளங்கியை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி துவையலா செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான துவரம் பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. துவரம் பருப்பு சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி துவையலாவும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 வகையான துவையல உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.